விருப்பப்படாமல் ஒரு சைக்கலாஜிக்கல் அப்யூஸ் பண்ணி உடல் ரீதியாக அடித்து உதச்சி போஸ்ட் பெனட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸ் வைக்கிறாங்கன்னா அது வந்து ஜென்ரலி மேரிட்டல் ரேப். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வெரைட்டி ஒரு செக்ஷுவலி நாவல் ஒரு ரொம்ப நாவலாக இன்டர்கோர்ஸ் பண்ணணும். இவங்கெல்லாம் இந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை பண்ணும்போது the woman will go mad. We had a patient, ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா மவுத்தில் வந்து ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி ஹேண்ட் கஃப் பண்ணிடுவார் ஒய்ஃப் பெட்டோட ரெயிலிங்ஸில். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அவங்கள அண்ட்ரெஸ் பண்ணி இன்டர்கோர்ஸ் பண்ணால் தான் அவருக்கு எரெக்டைல் ஃபங்க்ஷன் வரும். சைல்ட்ஹுட் செக்ஷுவல் ஃபேண்டசியாக இருக்கலாம். எங்கேயாவது ஒரு படத்தில் பார்த்து நீ தானே என் மனைவி, நான் உன்கிட்ட தானே இதை எதிர்பார்க்க முடியும். ஒரு தப்பான ஆசையை வச்சு பெண்களை அந்த மாதிரி பேசுவாங்க. ஒரு சில ஆண்கள் அவங்களோட பார்ட்னர்ஸ் இன்டிமேட் பார்ட்னர்ஸை வந்து they will force them to watch pornography content. அது ஒரு sadistic pleasure அவங்களுக்கு அதில் வரும். இட்ஸ் ஓகே ஒரு மேரேஜ் போகிறதுனாலையும் ஒரு டைவர்ஸ் ஆகுதுன்னா டைவர்ஸோட பெரிய ஸ்டிக்மாங்க. தட்ஸ் நாட் ரெக்வயர்ட். யூ கேன் கம் அவுட். அடுத்த மேரேஜில் ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக யூனோ ஷி வில் கெட். இட் இஸ் நாட் லைக் தட்ஸ் த லாஸ்ட் மேன். அம்மா அப்பா விளையாட்டு ஒன்று இருக்குது, உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க? இன்னும் ஹவு வல்கர் அண்ட் ஸ்டூபிட் இட் இஸ். பக்கத்து வீட்டு 16-year-old girl, she is abusing an 8-year-old boy and that boy has become an adult and is coming as my patient. வணக்கம் சார். ஸோ ரிதன்யா கேஸ் இஷ்யூ பற்றி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து டவுரியுமே தாண்டி செக்ஷுவலாக ரொம்ப அவங்க வந்து ஹராஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இதோட இன்னொரு நேம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி பண்ணால் மேரிட்டல் ரேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேரிட்டல் ரேப்னா என்ன சார்? ஸோ ஒருத்தரோட ஒரு ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்படாமல் இஃப் த ஹஸ்பண்ட் ஒரு சைக்கலாஜிக்கல் அப்யூஸ் பண்ணி வெர்பல் அப்யூஸ் பண்ணி உடல் ரீதியாக அடித்து உதச்சி அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்டு பெனட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸ் வைக்கிறாங்கன்னா அது வந்து ஜென்ரலி மேரிட்டல் ரேப்புங்கிற ஒரு கருத்து நம்ம we can even form in our heads. That's what it is. ஸோ இப்போ வந்து ரிதன்யா கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடியே அவங்க வந்து சொல்லியிருக்கலாமோ? லைக் வந்து கவின் அவங்க ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியே எனக்கு இந்த மாதிரியான ஒரு அசம்ஷன்லாம் இருக்குது, நம்ம வந்து ஒன்று சேரும் போது அந்த மாதிரி சொல்லி தான் ரிதன்யா மேபி மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகிருப்பாங்களா அதுக்கு? இல்லை இந்த மாதிரி ஒரு கான்வோ தேவையா? ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் நம்ம ஊரில் என்ன ஒரு பெரிய இஷ்யூ நான் பார்த்து வர கிளினிக்கலி நாங்கள் பேஷண்ட்ஸ் பார்த்து வர என்ன பார்க்குறோன்னா ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் ஆஃப் இன்டிமசிங்கிறது கப்புள்ஸ்குள்ளே இருக்காது. அண்ட் பெண்கள் பாவங்க அவங்க வந்து என்ன நினச்சிட்றாங்கன்னா ஹஸ்பண்ட் மேரேஜ் பண்ணுறோம் ஃபஸ்ட் நைட்டில் வந்து ஜென்டிலாக இருப்பாருங்க ஒரு ஆட்டோமேட்டிக் அசம்ஷன் அவங்க மனசில் இருக்குது. ஏன்னா ஜென்ரலி நம்ம அவங்க அதில் குறையும் சொல்ல முடியாது. பட் அது அவங்களோட இன்னசென்ஸ் தான் நான் சொல்லுவேன். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் மென் ஆர் அடிக்டட் டு pornography content. அது ஒரு இஷ்யூ இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் மாஸ்டர்பேட்டரி பிஹேவியர் நிறைய வெரைட்டி ஆஃப் பான் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் மென் கேன் ஒரு 80% ஆஃப் மென் அது கண்ட்ரோலில் வச்சுருவாங்க. அவங்களோட ஃபேண்டசிஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மேலே காமிக்க மாட்டாங்க. அதோடு முடிச்சிருவாங்க. இது தனியாக they'll maintain. ஸோ they'll have that dual personality. தனியாக ஒய்ஃப் இல்லாத டைம் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத டைம் வேறு மாதிரி, பார்ட்னர் இருக்கும் போது வேறு மாதிரி. இந்த கேஸில் எப்படி போகிறதுனா ப்ராபப்ளி இந்த மாதிரி அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வெரைட்டி ஒரு செக்ஷுவலி நாவல் ஒரு ரொம்ப நாவலாக இன்டர்கோர்ஸ் பண்ணணுங்கிற அவருக்கு ஏதோ ஒரு மேபி ஒரு வாட் யூ கால் ஒரு நீடு இருந்திருக்கலாம். அவர் பார்த்த மெட்டீரியல் செக்ஷுவல் மெட்டீரியல் இந்த மாதிரி சிமிலர் பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் இந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ட்ரை இட் ஆன் தேர் நியூலி வெட் ஒய்ஃப்ஸ். அப்போ தான் ப்ராப்ளம்ஸ் ஆகும். எடுத்த உடனே ஃபஸ்ட் நைட்டில் வந்து தே வில் ட்ரை இட் ஆஃப். பேச மாட்டாங்க அதை பற்றி. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் இருக்காது. ஸோ ட்ரை பண்ணும்போது the woman will go mad. பாவம் தான் நீங்கள் she'll go mad. தாங்க பண்ண தோணும், வேறு எதுவும் தோணாது. அந்த மனநிலைகளில் anyone will go mad. பிகாஸ் நாங்கள் ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி இஷ்யூஸோடு வந்திருக்காங்க. அதில் ஒரு சில ஸ்டோரிஸ் எப்படி போகிறது பார்த்தீங்கன்னா we had a patient, ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் வராரு. he will gag his wife. அவர் வந்து வாயில் வந்து துணியை ஃபுல்லாக மவுத்தில் வந்து ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி ஹேண்ட் கஃப் பண்ணிடுவார் ஒய்ஃப் பெட்டோட ரெயிலிங்ஸில். அண்ட் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அவங்கள அண்ட்ரெஸ் பண்ணி இன்டர்கோர்ஸ் பண்ணால் தான் அவருக்கு எரெக்டைல் ஃபங்க்ஷனே வரும். ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து பாண்டேஜ் பேஸ்ட் pornography content நிறைய BDSM செக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தருக்கு வலி கொடுத்து அதில் வந்து ஒரு இன்பம் அடையிறது. இந்த மாதிரி ஆண்களுக்கு ரொம்ப ஒரு சில ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸாக்ட்லி BDSM மூவிஸ் லைக் 50 Shades of Grey அண்ட் அந்த மாதிரி படங்களில் அதை காமிப்பாங்க. ஸோ ரைட். ஸோ அதில் அந்த மாதிரி கோளாறாக இருக்கிற ஆண்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சில மென் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டில் இல்லை ஆப்ஜெக்ட்ஸு டிஃப்ரெண்ட்
டாய்ஸ் இல்லை பாட்டில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஹார்ட் கோர் ரேபிஸ்ட் என்ன பண்ணுவான் அந்த மாதிரிலாம் பார்ட்னரோட ட்ரை பண்ணணும் ஆசைப்படுவாங்க. தே வில் இன்சர்ட் இட் இன்டு த வெஜைனா. அப்புறம் ஆனல் இன்டர்கோர்ஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் பெயின் இன்ஃப்ளிக்டிங் பிஹேவியர்ஸ், அதாவது வலி கொடுக்குற ஒரு சில பிஹேவியர்கள் அவங்க வந்து பார்ட்னர் மேலே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஒரு சடிஸ்டிக் மோட்டிவும் இருக்கும். ஒரு சாடிஸ்ட்டு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், கொஞ்சம் அந்த சடிஸ்டிக் மோட்டிவும் அந்த ஆணுக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் மேரிட்டல் ரேப் வந்து வேர் ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா பார்னோகிராஃபி கண்டென்ட்டை எடுத்து மனைவி மேலே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, திஸ் இஸ் கால்ட் அப்சசிவ் ரேப். 3 டைப்ஸ் ஆஃப் மேரிட்டல் ரேப் இருக்குங்க. ஃபோர்ஸ்ட் ரேப், அப்சசிவ் ரேப், அண்ட் தென் யூ ஆல்சோ ஹேவ் பேட்டரிங் ரேப். அதில் அதுக்கு பின் அந்த மாதிரி பிஹேவியர் நடத்துகிற ஒரு ஆணுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் இறந்து போன அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது இவரோட மோட்டிவ் என்னங்கிறது ஜுடிஷியல் சிஸ்டம், போலீஸ், அதை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த அசஸ்மெண்ட் ஆஃப் இன்ஜுரிஸ், அதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த ஜென்ரலி ஒரு கருத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ ஆஃப்டர் இந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்து போகும் அது அவங்க பார்த்துட்டு போகிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களோட இன்லாஸ்லாம், அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்காரு. ஒரு என்னடா நம்ம ஒய்ஃப்க்கு இப்படி ஆயிடுச்சே, கல்யாணம் ஆகி முழுசா ஒரு 5 months கூட இருக்காது, 78 days தான். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கணும்? அவர் ஜஸ்ட் லைக் தட் அப்படி வாக் பண்ணிட்டு போறாரு. இதுல இருந்து அவருக்கு அந்த லவ் இல்லை, வெறும் லஸ்ட் தான் இருந்திருக்குமா அந்த இடத்துல? இப்போ இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ஆண்கள் கொஞ்சம் சடிஸ்டிக்காக இருக்கிறவங்க, கொஞ்சம் இந்த மாதிரி அப்சசிவ் ரேப் பண்ணுறவங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வாட் எவர் யூ கால் இட், ரைட், இவங்களுக்கு இந்த சிம்பத்தி அண்ட் எம்பதி தான் இவங்களுக்கு இல்லையே. இல்லாட்டி இன்ஜுரிஸ் ஏன் கொடுக்குறாங்க? வை வில் தே இன்ஜர் தேர் லவ் பார்ட்னர்ஸ்? இப்போது சம்மன் யூ லவ், நீங்கள் போய் இன்ஜர் பண்ண மாட்டீங்கல்ல, பியூர்லி ஃபார் த சேக் ஆஃப் செக்ஷுவல் ப்ளெஷர் நம்ம அதை பண்ண மாட்டோம். ஸோ தட்ஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஹியர். ஏன்னா அவங்களுக்கு வெல் அட்லீஸ்ட் இந்த நியூஸ் பார்க்கும்போது she seems to have a lot of injuries. The postmortem report will confirm it. ஸோ உங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு அதெல்லாம் இருக்காதுங்க. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங்குங்க. அவங்கள பொறுத்தவரை என்னென்னா ஒய்ஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஹியூமிலியேட் பண்ணணும். நான் கேட்குறது நீ கொடுக்காட்டி நீ வந்து மனைவியே கிடையாது, அந்த மாதிரி. இட்ஸ் அபவுட் பவர், கண்ட்ரோல், ஹியூமிலியேஷன் அண்ட் டாமினன்ஸ். இந்த 4 விஷயங்கள் சார்ந்து இருக்கிற ஒரு விஷயம். இட் பிரிங்ஸ் ஆல் தட். ஸோ அதுதான் இதோட கருத்து. ஸோ இப்போ ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்குது அப்படின்னா அந்த ஒய்ஃப் எப்படி கண்டு தெரிஞ்சுக்கலாம்? இல்லை, அது தெரிஞ்சிடும் இல்லைங்க. இப்போ 5 months அவங்க மேபி ப்ராபப்ளி அவங்க ஷீ டுக் அ லாங் டைம், பட் லீவிங் ஹர் அசைட், ஜென்ரலி உமன் what you should do is ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இப்போ ஃபர்ஸ்ட் நைட்லேயே வந்து நார்மலாக இருக்கிற 95% ஆஃப் மென் இல்லை 80% ஆஃப் மென், வாட் எவர் த நம்பர், லெட்ஸ் அஸ்யூம் இன் அ ஜென்ரல் பாப்புலேஷனில் பெண்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன் அ ஜென்ரல் பாப்புலேஷன் ஆஃப் மென் 10 to 15% வந்து சைக்கோபேத்திக்காக இருப்பாங்க. நம்ம ஊரில் ஒரு 25% வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் நீங்கள் ரோட்டில் போகிறீங்கன்னா 10 பேர் பார்க்குறீங்கன்னா 2 out of 10 men நீங்கள் ஜென்ரலி அவாய்ட் தான் பண்ணணும் இன் லைஃப். Now out of the remaining 8 men, அவங்களோட பர்சனாலிட்டி நீங்கள் அசஸ் பண்ணி, கேரக்டர் அசஸ் பண்ணி, தரோ பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணி மேரேஜ் பண்ணணும். தென் அங்கேயும் தே மே பி ப்ராப்ளம்ஸ். பட் இந்த கரெக்டாக நீங்கள் இந்த 2 இல்லை 3ல் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்கன்னா யுவர் லைஃப் இஸ் டன், இட்ஸ் ஓவர். ஸோ ஹவு டு யூ அசஸ்? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்ட் பிஹேவியர், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு விதவுட், அதாவது ஒரு கன்சென்ட் இல்லாமல் இஃப் யூ ஃபோர்ஸஸ் யுவர் செல்ஃப் upon, அது பெண்கள்னால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா பெண்களோட பாடிஸ் அண்ட் their minds and hearts, it's all designed to identify threat. They're excellent at identifying threat. அதனால தான் அவங்க நடுராத்திரியில் வந்துடுறாங்க. ஸோ she has already identified that. பேரண்ட்ஸோ அவங்க ரிலேஷன்ஸோ whoever was behind her குவிக்காக அதில் வந்து மேபி செயல்படலை. குவிக்காக வீட்டுக்கு வாங்க சொல்லி மேபி இவங்க செயல் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அவங்க செயல்படாமல். பட் ஜென்ரலி இதில் வந்து என்ன ஆகுனா ரொம்ப சைக்கலாஜிக்கல் கோவர்ஷன் இருக்கும். சைக்கலாஜிக்கல் அண்ட் வெர்பல் கோவர்ஷன். அதாவது எப்படின்னா, நீ தானே என் மனைவி, நீ தானே, நான் உன்கிட்ட தானே இதை எதிர்பார்க்க முடியும், நான் வெளியில் போக முடியும், அப்போ என் ஆசைகள் உன்கிட்ட தானே பேச முடியும். ஒரு தப்பான ஆசையை வச்சு இப்படியும் ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி தோஸ் மென், பெண்களை அந்த மாதிரி பேசுவாங்க. ஒய்ஃப்லி டியூட்டிஸ், அதாவது நீ என் மனைவி, உன்கிட்ட தான் இதை பண்ண முடியும், நீ தான் எனக்கு எல்லாம், நீ எனக்கு கொடுக்காட்டி வேறு யார் கொடுப்பா, நான் என்ன வெளியில் போகிறதா. ஸோ அப்படி வந்து, ஸோ அதெல்லாம் வார்னிங் சைன்ஸ். அப்போ பியூர்லி ஃபார் த சேக் ஆஃப் ஹிஸ் செக்ஷுவல் டிசையர், அல்ல ஹிஸ் லஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி, அல்ல அவரோட சைல்டுஹுட் செக்ஷுவல் ஃபேண்டசியாக இருக்கலாம். எங்கேயாவது ஒரு படத்தில் பார்த்து, நிறைய பார்னோகிராஃபிக் படம், இப்படிலாம் நம்ம மனைவி இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு பொம்பளை மாட்டிச்சுன்னா பண்ணணுங்கிற ஒரு மேட்னஸில் இப்படி ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் த கீ ஃபேக்டர்ஸ் டு ஐடென்டிஃபை.
they will not sympathize or empathize. ஓகே நம்ம மனைவிக்கு பிடிக்கல, இனிமே நம்ம இந்த மாதிரி பேச வேண்டாம், இந்த மாதிரி செயல்களில் நம்ம போக வேண்டாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காமன் கிரவுண்டில் நம்ம இன்டிமசி வச்சுக்கலாம். ஒரு காமனாக எப்படி கப்புள்ஸ் இன்டிமசி வச்சுப்பாங்களோ நம்ம அந்த மாதிரி வைப்போங்கிறது அவங்க அது வரமாட்டாங்க. they will blackmail, arm twist, they will use psychological coercion சொல்லுவோம் இதெல்லாம் ஆங்கிலத்தில். அதாவது இந்த மாதிரி நீ என் மனைவி, நீ தான் எனக்கு உயிர், அழுதுருவாங்க. சம்டைம்ஸ் they will also cry. கவினோட விஷயத்துலையுமே அப்படிதான் ஆச்சு. they will cry பண்ணும்போது என்ன ஆகும்னா, சரி ஓகே நம்ம வந்து திருமணமாகி வந்துட்டோம், நம்ம வந்து வாலாவட்டியாக நம்ம வந்து we should not go back. நம்ம அம்மா இது வந்து நான் வந்து என்னோட சிஸ்டர்ட்டியோ பிரதர்ட்டியோ அம்மாட்டியோ அப்பாட்டியோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே நான் என் ஹஸ்பண்ட் பற்றி எப்படி இந்த விஷயங்கள் நான் எங்கே போய் பேசுறது. இன்ஃபேக்ட் டாக்டர்ஸ்கிட்ட பேசுகிறதே இட்ஸ் வெரி ஹார்ட். இதை பற்றி இந்த நாலேஜ் இருக்கிறவங்கள்ட்ட தான் அவங்க பேச முடியும். அப்போ அதில் போய் முழுகிடுவாங்க. அதில் போய் மாட்டும் போது என்ன ஆகும்னா அன்றைக்கி தர்மடி வாங்கிடுவாங்க. ஏன்னா ஆல் இஸ் ஃபேண்டசிஸ். அது மாதிரி அந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்லி 10 விஷயம் அன்றைக்கே பண்ணி முடிச்சிருவான். அண்ட் என்னென்னா they will be prepared for thatங்க. இது சம்திங் எப்போவுமே என்விரான்மெண்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணுங்க. ஹேண்ட் கப்ஸ் வச்சுருக்கானா, வேறு ஏதாவது அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ரூமில் இருக்கா, வேறு ஏதாவது இருக்குங்களா, சம்திங் ஸ்ட்ரேஞ்ச், சம்திங் அவுட் ஆஃப் பிளேஸ். ஒரு நார்மல் பெட்ரூம் லைஃப்பில் இருக்கிற விஷயங்கள் தவிர்த்து இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் விச் இஸ் டிராஸ்டிக்லி. ஸோ உமன் ஷுட் see all that. எனக்கு இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி டுடேஸ் டே அண்ட் ஏஜ் இஸ் லைக் தட், ரைட்? ஸோ அதே மாதிரி ஒரு சில ஆண்கள், நிறைய ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பார்ட்னர்ஸ், இன்டிமேட் பார்ட்னர்ஸை வந்து they will force them to watch pornographic content. they'll force them to watch. அது ஒரு sadistic pleasure அவங்களுக்கு அதில் வரும். இந்த கேர்ள் வந்து இன்னசென்ட்டாக இருப்பாங்க, லைஃப்பில் அந்த பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவுட் ஆஃப் த ப்ளூ they will undress, they will lie down, நீயும் பாரு, லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஃபோன் ஓப்பன் பண்ணி நீயும் பாரு, இந்த மாதிரி நம்ம பண்ணணும். they will not tell what they want. அந்த மாதிரி நம்ம பண்ணுவோங்கிறதுக்கு they will show. all that is strange behavior. those are all absurd behaviors. அதில் தான் பெண்கள் உஷாரானோம். அப்போ அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி மேரேஜஸ் ஜென்ரலி எக்ஸிட் பண்ணி போகிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இட்ஸ் ஓகே ஒரு மேரேஜ் போகிறதுனாலையும் ஒரு டைவர்ஸ் ஆகுதுன்னா, டைவர்ஸோட பெரிய ஸ்டிக்மாங்க, தட்ஸ் நாட் ரெக்வயர்ட். யூ கேன் கம் அவுட். அடுத்த மேரேஜில் ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக ஷி வில் கெட். இட் இஸ் நாட் லைக் தட்ஸ் த லாஸ்ட் மேன். உங்களுக்கு புரியுதுங்களாங்க? ஸோ அதுதான் அதில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வர ஆம்பளை அல்லது வர பொம்பளை தான் நம்மளுக்கு உயிருங்கிறது நினச்சிடக்கூடாது. தே ஆர் யுவர் பார்ட்னர், கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர், பட் ஸ்டில் தே ஆர் நாட் யுவர் லைஃப். யுவர் லைஃப் இஸ் so much more outside that. நம்ம அதுதான் நம்ம லைஃபு, நம்ம அதுலேயே முழுகிட்டோம் வச்சுக்கோங்க, போய் சேர வேண்டியதான். எஸ். இப்போ ஏன்னா ரிதன்யாவோட இஷ்யூலையுமே நம்ம பார்த்தோன்னா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் அப் பண்ணி பேச முடியல. நம்ம சொசைட்டியில் இருக்கிற ஒரு இஷ்யூவே வந்து இதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. இதை பற்றி நம்ம பேசியிருந்தாலுமே அவங்களுக்கு அப்பயே கொஞ்சம் காம் டவுன் ஆகிருக்கலாம், அவங்க அம்மா எதனா பேசியிருப்பாங்கன்ட்டு. ஸோ இதை தாண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்லையுமே ஓப்பன் அப் பண்ணி பேச மாட்டாங்க. பிகாஸ் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சப்போ ரிப்ரொடக்டிவ் அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தப்பவே நெகோஷியேட் அதை வந்து எடுத்துக்கல. அப்படியே வந்து ஓகே இது இப்படிதான் சொல்லிட்டு டீச்சர்ஸ் போயிட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கிட்டையும் டீச்சர்ஸ் கிட்டையுமே இதை பற்றின ஒரு கிளாரிஃபையான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து? ஸோ ஜென்ரலி என்னோட கருத்து எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி இருக்கிற அந்த செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூல்ஸில் வந்து ஜென்ரலி இனிமேல் the chances of sex education coming in schools very difficult. Teachers are not comfortable speaking on it, understandable. But நம்ம as parents or as future parents, நம்ம வந்து நம்மளோட பிள்ளைங்களுக்கு we must teach them all this. ஃபோன்ஸை கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபோன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டாலே இன்றைக்கி வந்து the age of porn exposure for children is 10 years of age. அப்போ நீங்கள் ஒரு மேல் குழந்தைக்கு கையில் நீங்கள் ஃபோன் கொடுத்து 10 வயசு குழந்தைக்கு கண்டென்ட் பார்க்கறதுக்கு நீங்கள் தானே தோன்றீங்க ஆஸ் பேரண்ட்ஸ். அப்போ அந்த குழந்தை வந்து 14 வருஷம் அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணி 25-26 மேரேஜ் ஆகி வருது வச்சுக்கோங்க. அந்த சைல்டோட மனநிலைகள் என்ன தாங்க இருக்கும்? வாட் மேட்னஸ், யோசிச்சு பாருங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு நிறுத்தணும். செகண்ட், அந்த சைல்டுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, அது ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணுங்க. தட் இஸ் வை செக்ஸ் எஜுகேஷன் ஸ்டார்ட்ஸ். நம்ம அந்த SEXங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது சைல்ட்டை. we must just teach what is a good touch, what is a bad touch, how to touch, எங்கே தொடணும் எங்கே தொடக்கூடாது, பெண்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஈவன் இஃப் இட்ஸ் த மதர் ஆஃப் த சைல்டு, வேர் டு டச், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். பட் இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு 10-year-old சைல்டு க்ளோஸ் டு பியூபர்ட்டி வந்தால் மதரோடையே படுக்க விடக்கூடாதுங்க. யூ மஸ்ட் புட் தம் அவே இன் அ செப்பரேட் ரூம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் ஸ்போக்கன் அவுட்.
இது பண்ணாதனால தான் இது அந்த அவங்களோட டெத்துக்கு all of us are indirectly responsible in one way because we didn't bring that one man properly in society. Every individual is responsible தான். என்ன நான் ஜுடிஷியரியோ போலீஸையோ இல்லை யாருமே இங்கே பிளேம் பண்ணல. எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ரெஸ்பான்சிபிள். இன்றைக்கி ஒரு செக்ஷுவல் ஹெல்த் க்ரைம் சொசைட்டியில் நடக்குதுன்னா each and every one of us is responsible for that. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், if we teach our children how to live and how to treat the woman properly or how to treat a male or how to just how to live with another human, இந்த ப்ராப்ளம்ஸ் நடத்துறதுக்கு இடமே இல்லையேங்க. இது நடந்திருக்கவே நடக்காது. நம்ம ஏன் உட்காந்து இதை பேசுகிறோம்? Why to even analyze this? So that is my humble request, and that all parents and all brothers or all sisters should teach. Very interesting-ஆக உங்களுக்கு இதை பற்றி சொல்லணும்னா on this topic, இப்போவும் நிறைய கிராமங்கள்லேயும் சரி, நிறைய கொஞ்சம் poorer places of city suburbs-ல பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா விளையாட்டு ஒன்று இருக்குது. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? Do you know how vulgar and stupid it is? பக்கத்து வீட்டு 16-year-old girl, she's abusing an 8-year-old boy, and that boy has become an adult and he's coming as my patient and he's recalling all that 15 years back எனக்கு 3 பொம்பளைங்க இந்த மாதிரி அபியூஸ் பண்ணாங்கங்கிறது. அம்மா அப்பா விளையாட்டு பசங்களும் பெண்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ இது எதனால வருதுங்க? ஆல் திஸ் நான்சென்ஸ் கம்ஸ் பிகாஸ் ஒன்லி சில்ட்ரனை we are not taking care of our children. இந்த அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஒரு மாதிரி ஸ்பாயில்ட்டாக வராங்க. யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த சில்ட்ரன் தானே அடல்ட்ஸாக போய் மேரேஜுங்கிறது பண்ணும்போது அம்மா அப்பா விளையாட்டு தப்பாக விளையாடுறாங்க. நிறைய இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. பட் அவங்க என்னன்னா இல்லை எனக்கு அந்த ஆண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேலை இன்னும் ரொம்ப அப்யூசிவாக பண்ணுறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஸோ அது என்ன எப்படி ஜெனரலி போகும்னா, பெண்கள் ஒரு மேரேஜ் ஆன அந்த ஃபஸ்ட் 3-4 டேஸில் பார்த்திங்கன்னா அந்த ஆணோட ஃபஸ்ட் நைட் நடக்கல இல்லை கப்புள் ஆஃப் டேஸ் ஆக மாட்டிங்கன்னா ஜென்ரலி என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அவங்க ரிலேட்டிவ்ஸ், இது ஃபீமேல் சைக்கோபேத்திக் பிஹேவியர், டக்குன்னு போய் அவங்க ஃபேமிலி சைடில் சொல்லிடுவாங்க. அவங்களோட ஃபாதர் மதர் கசின் பிரதர்ஸ் எல்லாத்தையும் சொல்லும் போது என்ன ஆகும்னா இந்த ஆணோட இம்பார்ட்டன்ஸ் ஒர்சன் ஆகும். ஸோ ஒர்சன் ஆகும்போது அந்த ஹேட்ரட் எங்கே வரும்? அந்த பெண் மேலே மட்டும்தான் வரும். ஸோ வாட் ஹி வில் ட்ரை டு டூஸ், நீ என்னை இங்கே இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு, எனக்கு ஓரல் இன்டர்கோர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த பெண்ணுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஹி வில் ஃபோர்ஸ் இஸ் ஆர்கன் இன் டு ஹர் மவுத். ஆல் திஸ், நீ என்னோட இந்த pornographic கண்டென்ட் பாரு, இந்த மாதிரி நம்ம இருக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் டு ப்ரூவ் தட் ஹீ இஸ் நாட் an important male. ஏன்னா ஒருத்தரோட ஒரு மேலுக்கு நீங்கள் அதை தொட்டுட்டிங்கன்னா இட்ஸ் டன், த மேரேஜ் இஸ் ஆல்சோ ஓவர். அதுக்கப்புறம் அவங்கக்குள்ளே அது சரி பண்ணி அது ஆவே ஆவது த செகண்ட், அண்ட் தட்ஸ் வாட் ஹஸ் ஹேப்பன் ஈவன் இன் திஸ் கேஸ். அதனால தான் அவங்க போய் அவங்க அம்மா அப்பாட்டையும் சொல்லலை. பிகாஸ் த செகண்ட் ஷீ டெல்ஸ் சம்திங் லைக் திஸ், அந்த மேரேஜ் இஸ் ஓவர். திஸ் கேர்ள்ஸ் லவ் வாஸ் ட்ரூங்க ஆன் தட் கவின். ஷீ இஸ் அ குட் கேர்ள், மாற்று கருத்தே இல்லை. பட் திஸ் இஸ் த ரீசன் மோஸ்ட் உமன் ஃபால் ட்ராப் ஆல்சோ. என்ன பண்ணுவாங்க, இந்த இம்பார்ட்டன்சி பார்த்தீங்கன்னா கேன் பி ரெக்டிஃபைடு. நிறைய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்லேயே ஆகுது 2-3 months ஆகும். தட்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி இருக்கும். இஃப் த பார்ட்னர் இஸ் ஹைப்பர் அட்ராக்டிவ், நம்ம பார்க்குறதுக்கு நிறைய ஆண்கள் நம்மளாம் சுமார் முஞ்சி குமாராக இருப்போம். ஸோ வெரி அட்ராக்டிவ் உமனோட when we get married கொஞ்சம் முன்ன பின்ன எரெக்டைல் ஃபங்க்ஷன் வேக்சிங் அண்ட் மீனிங் இருக்கும். அது எல்லாமே those are things we can rectify. பட் டைரெக்டாக நீ ஆம்பளே கிடையாது, நீ என்னை ஏமாற்றி மேரேஜ் பண்ணிட்ட, நீ என் வாழ்க்கை நாசம் பண்ணிட்ட, இப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஆணை நீங்கள் பை ஃபோர்ஸ் ப்ரூவ் பண்ண வச்சுட்டிங்கன்னா தென் ஆல் தீஸ் அந்த அக்ரெஷன் வந்துடும். அக்ரெஷன், ஹேட்ரட், ஆர்குமெண்ட்ஸு, ஃபைட்டு, அடித்தடி, டிவி வர போகுங்க. செக்ஷுவல் லைஃப்பில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபீமேலோட நீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நம்மக்கிட்ட அன்பாக பேசணும், பாசமாக நடந்துக்கணும், எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரின்னு வரப்போ அந்த இடத்துல ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது இல்லையா? ஸோ அதை எப்படி பெண்கள் ஒரு ஆண்கிட்ட சொல்லணும்னா எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது? உமன் ஜென்ரல் எங்க காமன் சென்ஸ் தாங்க. பிகாஸ் வாட் ஐ வுட் சே இஸ் frequency of intercourse. Generally women are happy with twice a week or thrice a week of intimacy. Point number 1. செகண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் விதவுட் ப்ரையர் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்சஸ் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் இல்லை அவங்களோட ஸ்டேபிள் பார்ட்னர்ஸோட ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் நார்மலாக ட்ரை பண்ணாலே பார்த்தீங்கன்னா தே வில் லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் தென் தே பிகம் கம்ஃபர்டபுள். அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் செக்ஷுவல் பொசிஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பட் தட் இஸ் பிட்வீன் த கப்புளுங்க. அ சிம்பிள் வே இங்கே கிளினிக்கலி அந்த மிஸ்கம்யூனிகேஷனை எப்படி உடைக்கலாம்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நீட்ஸ் முன்ன பின்ன பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் yellow paper or ரெட் பேப்பரில் எழுதி கொடுக்கலாம். பிகாஸ் சம்டைம்ஸ் கம்யூனிகேஷன் பிகம்ஸ் வெரி ஆக்வர்ட்.
ஹஸ்பண்டோட தான் நான் என்னோடய ஃபஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஹஸ்பண்டோட தான் எல்லாமே ஃபஸ்ட் டைம் நடக்கணுங்கிறது அந்த கருத்தோடு வர பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் இட் இன் அ பீஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் ஹேண்டிங் இட் ஓவர் டு தி co-partner is generally a better idea. அவங்களோட நீட்ஸை வந்து வர்பலாக சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இட்ஸ் பெட்டர் டு ரைட் இட் டவுன் அண்ட் பாஸ் இட் அண்ட் நாட் டியூரிங் தட் ஆர் ஃபோர் ப்ளே டைம்லையோ இல்லை பிஃபோர் ஃபோர் ப்ளேயோ அப்படி பண்ணக்கூடாது. இன் அ நியூட்ரல் டைம், மேபி at any other time in the day. That is a better way to do it. வர்பலாக பேசணும் அவசியம் இல்லைங்க. ரிதன்யாவுக்கு நடந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு ரிதன்யா வந்துடக்கூடாதுன்னு தான் ஈவன் இட்ஸ் பீன் டவுரியாக இருக்கட்டும் இல்லை இந்த இஷ்யூவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும் ஒரு கப்புள்ஸ்குள்ளன்றதான் நம்மளோட நோக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.